பார்க்க போகிறோம். இது ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நம்ம கிரேவி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, அடுத்து வந்து நம்ம வந்து வரமிளகாய் வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ பச்சை மிளகாய் வந்து பெரிய மிளகாய் எடுத்துருக்கேன். அதனால வந்து வரமிளகாய் ஒரு சின்னதாக தான் ஒன்று எடுத்துருக்குறேன். இப்போ அடுத்து வந்து பல்லாரி உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பெரிய பல்லாரி வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ இது கூட வந்து இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதக்க வேண்டியதுதான். வெங்காயம் வந்து கொஞ்சமாக வதங்கிட்டு இந்த டைமில் வந்து இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 4-5 பூடு எடுத்துக்குவேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணுற கருவேப்பிலை. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புறவு கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயத்துக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கல. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கூட வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். நம்ம வெங்காயம் ரெடியாக வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை வந்து நல்லா மாவாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தேவைக்கு தகுந்தாப்புல உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். இதே மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ ஆனியன் பாருங்கள் நல்லா கொஞ்சம் வெந்து வந்துட்டு இந்த டைமில் வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துருக்கோம். ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து பொடிச்சு வச்சுருந்த பொட்டுக்கடலை வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடியை வந்து டைரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு மாதிரி தட்டிடுறாங்கண்ணே. அதனால் வந்து நல்லா ஒரு கப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே வந்து குழம்பு வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ இது கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம பொட்டேட்டோ சேர்த்துடலாம். பாருங்கள் குழம்பு வந்து கொதி வர ஆரம்பிச்சிட்டு இப்போவே வந்து நமக்கு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிட்டு நம்ம இப்போ மேஷ் பண்ணி வச்சுருந்தா பொட்டேட்டோ இதில் சேர்த்துடலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு இதில் வந்து சேர்த்து கொடுத்துடலாம். இனி வந்து ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்க வேண்டாம். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பச்சை பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து வேக வைக்கிறது சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக வேக வச்சது சேர்க்க போகிறேன். இது வந்து உங்கள் விருப்பம் தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணாலே நம்ம வந்து குழம்பு ரெடி ஆயிடும்.